திருச்சி பெல் நிறுவன ஒப்பந்த பணியாளர்களை 4 மாதங்களில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பெல் நிறுவனத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? பெல் வளாக ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என் சேகர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர் சங்கமாக 1121 உறுப்பினர்கள் பெல் நிறுவனத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வந்த நிலையில் பணியாளர்களுக்கான செலவினங்களை குறைப்பதற்காக பெல் காம்ப்ளெக்ஸ் கூட்டுறவு தொழிலாளர் சங்கம் என்பது பெல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பெல் காம்ப்ளெக்ஸ் சங்கம் நியாயமான அமைப்பு இல்லை என்றும், தொழிலாளர் சேர்ப்பு, வேலைவாய்ப்பு பறிப்பு, நிதி சலுகைகள் பறிப்பு ஆகியவற்றுக்காக உருவாக்கப்பட்ட போலியான பெயரளவுக்கான ஒரு அமைப்பு என்றும், அதன் கட்டுப்பாடு முழுவதும் பெல் நிறுவனத்திடமே இருப்பதாகவும் மனுவில் கூறியிருக்கிறார். தங்களின் தற்காலிக பணியை வரன்படுத்தி நிரந்தர ஊழியர்களாக நியமனம் செய்யக்கூடிய மனுவை மத்திய தொழில் தீர்ப்பாயம் நிராகரித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஹேமந்த் கந்தன் கவுடர் இந்த வழக்கில் பெல் மற்றும் பிற அரசு அல்லாத பொது அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட ஒப்பந்தங்கள் மூலம் அதன் உறுப்பினர்களுக்கு வேலைவாய்ப்பை பெறுவதை முதன்மை நோக்கமாக கொண்ட பெல் காம்ப்ளெக்ஸ் சங்கத்தின் மீது அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் வைத்திருந்தது ஆவணங்களை தெளிவாக தெரிவதாக கூறியுள்ளார். ஆவணங்களையும் பதிவுகளையும் தவறாக புரிந்து கொண்டு தன்னிச்சையாகவும் விபரீதமாகவும் தொழிலாளர் தீர்ப்பாயம் பிறப்பித்த தீர்ப்பை ரத்து செய்வதாக உத்தரவிட்டதுடன் மனுதாரர் சங்கத்தின் உறுப்பினர்கள் பெல் நிறுவனத்தின் ஊழியர்களாகத்தான் கருதப்பட வேண்டும் எனவும், ஓராண்டில் 240 நாட்களுக்கு மேல் பணிபுரிந்த அனைவரையும் நிரந்தர ஊழியர்களுக்கு இணையான அனைத்து சலுகைகளுடன் அவர்களின் பணியை வரைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், இந்த பணிகளை 4 மாதங்களில் முடிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.